ராமர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அகங்காரமற்ற தன்மைனா என்ன அப்படின்னு சொல்லும்போது வசிஷ்டர் ஒண்ணு சொல்றாரு. ஒரு 3 அசுரர்கள் இருந்தார்கள். காம, வியாழ, கட அப்படின்ற ஒரு 3 அசுரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்துல அவர்கள் உதிக்கும் பொழுது, அவர்கள் பிறக்கும் பொழுது நல்ல தன்மையில் தான் இருந்தார்கள். காலப்போக்கில் தனக்குள் ஏற்பட்ட அகங்காரத்தினால் அவர்கள் ஒரு மோசமான ஒரு நிலையை அடைந்தார்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்த அகங்காரம் வந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ராமர் கேட்கிறாரு, அவங்கள பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அவர்கள் எதனால அந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான நிலைக்கு போனாங்கன்னு எனக்கு சொல்லுங்கிறார். அப்ப வசிஷ்டர் அவங்களுடைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது சம்பரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான், அரக்கன் இருந்தான். அவன் நிறைய தவங்கள் பண்ணி பிரம்மா, விஷ்ணு, சிவர் அவர்களெல்லாம் நிறைய வரங்கள் வாங்கி மிகப்பெரிய ஒரு பலசாலியா இருந்தான். அவன் என்ன பண்ணா, தேவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு வெறுப்புத்தன்மை இல்லாம, ஆனா இந்திரலோகத்தை போலயே ஒரு அருமையான ஒரு ஒரு நகரத்தை தன்னுடைய பாதாளகமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல உருவாக்கி மிக செல்வ செழிப்போட அவன் வாழ்ந்து வந்தான். ஆனா நம்ம தேவர்களுக்கு பிடிக்கல அது. என்னடா அது, நம்மளை விட ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறானே, நம்மளை விட ரொம்ப ஒரு எல்லா விஷயம் இருக்கேன்னு சொல்லி அவர்கள் மாறி 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 திருப்பி 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 இவரை டிஸ்டர்ப் பண்றதே அவங்களோட வேலையாச்சு. சண்டைக்கு வர்றது, மாயாஜாலமா சண்டை போடுறதே இருந்துச்சு. கோபம் கொண்ட அந்த சம்பரன் என்ன பண்ணா, 3 அரக்கர்களை அவன் உருவாக்குனான். அந்த 3 அரக்கர்களுக்கு பேரு தான் காம, வியாழ, கடன் என்று சொல்லக்கூடிய 3 அரக்கர்கள். இவர்கள் இவனால உருவாக்கப்பட்டதுனால அவர்களுக்கு ஒரே இது என்னன்னா, அவங்களுடைய திங்கிங்ல என்ன இருக்கும்னா, என்ன சொல்றாரோ அதை செய்வாங்க. கடமை என்னவோ அந்த கடமையை மட்டும்தான் செய்வாங்களே தவிர இது நல்லதா கெட்டதா, இது வேணுமா வேணாமா, இது எதை பத்தி அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. சொன்னா அதை அப்படியே போய் செஞ்சுட்டு வருவாங்க. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு ஒரு நிலையில அவங்களுடைய மனம் இருந்தது. சோ அந்த அசுரர்களை சேனாதிபதியாக நியமிச்சு இந்த சம்பரன் அனுப்பிச்சு விடுறான், தேவர்கள் மேல ஃபைட் பண்ணுங்க, அவங்களோட போர் போடுங்கன்னு. சரி, இவங்களும் போய் போர் பண்றாங்க. தேவர்கள் தோத்துடுறாங்க. ஏன்னா இவர்கள் தான் என்ன சொன்னாங்களோ அதை தான் செய்யறாங்களே தவிர இவர்களுக்கு என்று தனியான ஒரு அகங்காரம் அப்ப உருவாகல. சோ திரும்பி திரும்பி தேவர்கள் சண்டை போடுறாங்க, தோத்து போயிடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்க போய் பிரம்மாட்ட கேட்கிறாங்க, என்னது இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு வாட்டியும் தோத்து போடுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப பிரம்மா சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவங்களை ஈஸியா ஜெயிக்க முடியாது. அவன் பிரம்மா விஷ்ணுட்ட எல்லாம் வரம் வாங்கி இருக்கிறான். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்க. அதே சமயம் சண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்துல போய் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி சண்டை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 1000 வருடங்கள் கழியும். 1000 வருடங்களுக்கு எல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அப்ப அவங்க தானாவே இறப்பதற்கான வாய்ப்பு வரும். ஏன்னா இப்ப அவங்களுக்கு அகங்காரம் இல்ல. அதனால அவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அகங்காரம் வந்துருச்சுன்னா காலப்போக்கத்துல அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்னால ஒரு அகங்காரம் வரும். அகங்காரம் வந்துச்சுன்னா அவர்களை ஜெயிப்பது எளிதாகி விடும். அப்பதான் உங்களால அவங்களை ஜெயிக்க முடியும்னு பிரம்மா ஒரு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. சோ இதை கேட்டுட்டு இவங்களும் மாறி மாறி அப்பப்ப சண்டை போடுறாங்க. இந்த 3 அரக்கர்களும் தொடர்ந்து இந்த சண்டையை ரெகுலரா போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நான்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த படை சேனைகள் அந்த இடத்தை பாதுகாக்கணும், இதெல்லாம் பார்த்து இவர்களை அறியாமலே தனக்குள்ள நான் இந்த தேகம் என்றும் இந்த தேகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் நான் என்ற உணர்வும், அதை தாண்டி ஒரு அகந்தை, நாம தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஈகோவும் என்னது எல்லாமே சேர்ந்து உருவாகுது. இப்போ உருவாக தன்னை பாதுகாக்க வேண்டிய எண்ணம் அவர்களுக்குள் உருவாகிறது. இந்த நேரத்துலதான் தேவர்கள் மாயாஜாலமாக பல ஆங்கிள் இருந்து அவங்க சண்டை பண்ணி இந்த அசுரர்களை தோக்கடிச்சிடுறாங்க. இந்த அசுரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம், நம்ம திருப்பி போய் நம்ம எஜமானனை பார்க்க முடியாது, சம்பரனை பார்க்க முடியாது, அவர் நம்மளை கொன்னுடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க பயந்து போய் பாதாள லோகத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பாதாள லோகம் போகும்போது அங்க யமதர்மர்களுடைய அவங்களுடைய ஆட்கள் கையில கிடைச்சு அங்க அவங்களுக்கு மரணம் இதாகுது. இதையெல்லாம் ஒவ்வொன்னா இப்ப ராமர்கிட்ட இப்ப எடுத்து சொல்றாரு, பாத்தியா ராமா, இந்த மாதிரி அவர்கள் ஆரம்பத்தில் உதிக்கும் பொழுது, அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு அகங்காரம் இல்லை. காலப்போக்கிலே பொருள்களிலும் தனக்கு சூழ்நிலைகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்பந்தம்னா ஒரு உணர்ச்சி ஏற்பட்டு அவர்களுக்குள் அகங்காரம் இதாகும் போது தானாகவே அவர்கள் கேவல நிலை என்று சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போயிடுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சில மகான்களாகவும் பெரிய மனிதர்களாகவும் தனக்குள் அகங்காரம் ஏற்படும் பொழுது தன்னுடைய சுய தன்மையை இழந்து மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு போய் விடுவார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அப்படின்னா என்னது, நம்மளே நம்ம லைஃப்ல பார்த்திருப்போம். நம்ம சுத்தி எவ்வளவோ பேர் இருப்பாங்க, பெரிய பெரிய மனிதர்கள்லாம். அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு குவாலிட்டினால நல்லா உழைச்சு முன்னேறி வருவாங்க. ஆனா அந்த ஈகோனாலே அவங்க அப்படியே என்ன ஆயிடுவாங்க, வீணா வம்பா போயிடுவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி உதாரணம் பார்க்க முடியும். சோ அதனால இங்க ராமருக்கு என்ன அவருக்கு உபதேசம் சொல்றாருன்னா, எக்காரணத்திலும் அந்த அகங்காரம் இல்லாம இருக்கணும், அகங்காரத்தை உள்ள வளர்த்துக்கவே கூடாதுங்கிறார். நல்லது.